ஜெனோசைடு நடத்தினாங்களா மூவேந்தர்கள்? ஏன்னா பைத்தியக்கார, எனக்கு எரிச்சல் கோவம் வருதுங்க நமக்கு. அத்தனை பழங்குடி மக்கள் சமூகம், வள்ளுவ சாதுக்களாக இருக்கட்டும், பறையர்களாக இருக்கட்டும், இல்லை நாவிதர்களாக இருக்கட்டும், எல்லா சமூகமும் மூவேந்தர்கள் காலகட்டத்தில் எல்லா உரிமையும் பெற்றிருந்தாங்க. கோயிலில் பூசாரிகளாக இருந்திருக்கிறார்கள், தானங்கள் கொடுத்திருக்கிறார்கள், பணம் படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், செல்வ செழிப்போடு சம அந்தஸ்தோடு எந்தவித தீண்டாமைக்கு உட்படுத்தப்படாமல் இருந்தார்கள். மூவேந்தர்களுடைய ஆட்சி காலம் வரைக்கும் இது நடந்துச்சு. கூட்டம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கால் அடிச்சு வந்து அந்த தெலுங்கு கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் பழங்குடி மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள விடாம பண்ணானுங்க. இதுக்கும் ஆதாரங்கள் வரலாற்று பூர்வமாக எடுத்து காட்ட முடியும். சாதிக்காரம் பண்ண அட்டூழியத்தை மறைச்சு தமிழர்கள் மேல பழிய போட்டு நீ நாவல் எழுதுறீனா நோக்கம் என்ன? குப்புசாமி ராமசாமி எதையோ போட்டு எடுறா படத்தை, இல்ல உன் படத்தை போட்ட வெங்கட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோ. தொந்தி எண் வையே, உன் முன்னோரோட பேர் எடுத்து தொந்தி எண் அப்படின்னு வையே. தொந்தி எண் யாரும் தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. இருப்பான் தொப்பை தள்ளி நிப்பான், அவன் தான் தொந்தி எண் எடுறா. அன்னியன் மாதிரி பன்னியன் எடுக்கலாம்ல, அவன் எடு பண்ணி எண் எடு, வேற மாதிரி வாய்.